இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கொரோனா பரவல் எதிரொலியாக கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிய தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் கேட்கலாம். தாய்மானவன், மேலும் சுகாதாரத்துறை என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது கொரோனா தொடர்பாக விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல கொரோனா பரவல் என்பது மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் ஒரு கொரோனா உயிரிழப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உயிரிழப்பை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் பெரும்பாலானோர் இணை நோய் பாதிப்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில கர்ப்பிணி பெண்களுக்கு பெருமளவுல அந்த கொரோனா பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக கர்ப்பிணி பெண்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிக காய்ச்சல், இருமல், உடல் வலி உள்ளிட்டவை இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும் எனவும், நெரிசல் மற்றும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை சில நாட்கள் செல்வதற்கு தவிர்க்க வேண்டும் எனவும் தமிழக பொது சுகாதாரத்துறை சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது என்ற ஒரு உத்தரவைத்தான் பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தியிருக்கிறது. வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணிகள், இணை நோய் பாதிப்பு கொண்டவர்கள், குழந்தைகள் என அனைவருமே முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்ற ஒரு வலியுறுத்தலை பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.